வியூ எப்படின்னே தெரியல. ஹேய் ரொம்ப பாய் பாய். வெளியில் ஒரு ஜீவனம் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கேமரா அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு கன்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5:25. நாங்கள் பர்ஃபெக்டாக 5 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளானு. என்ன ப்ராப்ளம்னா, என்னோடய ரைடிங் ஷூ 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 4-5 வருஷம் இருக்கும். அந்த ஷூவை இப்போ தான் எடுத்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே போகிறேன். என்னமோ கருப்பாக நான் போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்தது. என்னென்னு பார்த்தா அடியில் இருக்கிற பாட்டம் வந்து அப்படியே ஒரு ஷூவில் அப்படியே பேந்துட்டு வந்திருக்குது. எப்படியே உருகி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலைன்னா அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி ஷூலாம் வச்சுருந்தீங்க, ட்ரிப்பு போகாமல் இருக்கிறீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. என்ன மாதிரி ஆகிருப்போகுது. ஸோ உங்களுக்கு வியூ நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, லைட் செட் பண்ணது. ஓகே, இது கொஞ்சம் பரவாயில்லையா? மறுபடியும் ஆங்கிள் மாற்றிட்டேன் போல். சரி, வெளிச்சு வந்ததுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். Is everybody in the world blind? Please Lord, give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord, give me a sign, a sign. I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient. இப்போ பார்த்தீங்கன்னா ஆசனூரில் நின்றுட்டுருக்கோம். டீ சாப்பிட்டாச்சு. ஏய் தம்பிகளா வாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 3 பேர் போகிறோம். எங்கே போகிறோம்னா கொல்லூர் போக போகிறோம். உங்களுக்கு தெரியும் தம்பி, நீ தாண்டா வரணும், வா. இவன் உங்களுக்கு தெரிகிறதா, நீ வர வேண்டாம். இது அப்படியே ராவாத்தான் போட போகிறேன். தம்பி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? லடாக் புகழ் கீர்த்தி வாசன். புகழ் இல்லை, லடாக். ஆமாம், தம்பி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குச்சி மாதிரி இருந்திருப்பான். இப்போ குல்பி ஐஸ் மாதிரி வந்திருக்கான். எல்லாம் மேரேஜ் ஆன ஒரு பூரிப்பு. 25 கிலோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நாங்கள் எப்போ போனது நம்ம கொல்லூர் இது 2018 அப்போ போனதான். இப்போ திரும்பவும் போயிருக்கிறோம். 12 ஹவர்ஸுங்க போகிறது. ஆனால் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போக போகிறோம். அப்புறம் வேறு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடாது கருப்பு. வேறு வழியே இல்லை, கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும். ஒரு மாதிரியே விளாக் பண்ணுற மூடே இல்லை. நீங்கள் தான் இப்போ என்டர்டெயின் பண்ணணும் எனக்கு. அந்த ஆமாம், எனக்கு நான் இப்போ கொஞ்சம் பிளாங்காக இருக்குது. போக போக கண்டினியூ பண்ணிக்கலாம். தூக்கம் இல்லாமல் எல்லாம் அப்படியே இருக்கிறோம். இல்லை பயங்கரமாக. அப்புறம் அது சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? ஆமாம், நிறைய எஃபெக்ட் இந்த சசிகலா தோழி மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, 2 400cc, ஒரு 250. அதாவது 6 கியர் வண்டியில் 2, 5 கியர் வண்டியில் 1. அதனால் அவர் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 தான் மெயின்டைன் பண்ணுற. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹில்ஸில் பயங்கரமாக ஓட்டுவான் அவன். திடீர்னு நல்லா அந்த பெண்டாக வந்ததுன்னா அவர் குதூகாலம் ஆயிடுவார். ஸோ இப்போ வந்து பொறுமையாக தாங்க போக போகிறோம். நம்ம அடித்து பிடிச்சி நொறுக்கி போக போகிறதில்ல. ஏன்னா காட்டுக்குள்ளே காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா 7:20 ஆச்சு. அதனால் கிளைமேட் நல்லா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி திம்பம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா சும்மா யானை போட்டு விளையாண்டுருக்குது. சும்மா பூரா மரத்தை பூரா ஒடிச்சு ரோட்டில் போட்டு சும்மா அப்படியே ஆவி பறக்க ரத்தி போட்டு வச்சுருந்தது. பட் நான் அதெல்லாம் கேப்சர் பண்ணல. போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம். எவ்வளோ கிலோமீட்டர்னு எக்ஸாக்டாக தெரியல, நான் மேப் போடவே இல்லை. ஆனால் சாம்ராஜ் நகர் போய் தான் போகணும். அது வேணால் ஒன்று கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் 2 ரூட் இருக்குது. அதில் ஒன்று சிக்மங்களூர் ரோடுன்னு ஒன்று சொன்னாங்க. 2 டைம் போயிருக்கோம். ஒரு டைம் காரில் போயிருக்கோம், ஒரு டைம் வந்து நானும் கீர்த்திவாசனும் போயிருக்கோம். ஸோ அப்போவே வந்து பெண்டு கழட்டி விட்டுருச்சு. அந்த டேர்னெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். சரி, அதை போகிறப்போ நேர்லேயே பார்த்துக்குவோம். அடுத்தது ஸ்டாப் வந்து சாம்ராஜ் நகர். சாம்ராஜ் நகரில் போய் ஒரு இனிக்கிற சாம்பார் குடிப்போமா. இடையில ஏதாவது அனிமல்ஸ் வந்தால் கன்டினியூ பண்ணுறேன். எனக்கு இன்னும் அந்த மூடு வரல. வீடியோ பண்ணுற அந்த கலன்னு பேசுகிற மூடு வரல. சும்மா ஜிலுன்னு குளிர் அடிக்குதுங்க. தமிழ்நாடு பார்டர் தாண்டியாச்சு. அடுத்தது கர்நாடகா பார்டர் வரப்போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கர்நாடகா பார்டர் போயிடுவோம். பட் தமிழ்நாடு சாப்பாட்டை மிஸ் பண்ணுறோம்.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு நினச்சேன் அந்த பாமா ஹோட்டலில், திம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுல. அவ்வளோ சூப்பராக இருந்தது, மனம் ஜம்முன்னு வந்துட்டு இருந்தது. ஆனால் காலையில் நாங்கள் கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 6:40 தான் இருந்தது. ஏன்னா எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காமல் போகணும், அப்போ தான் போய் ஒரு ஈவினிங் ஒரு 7-8 மணிக்குள்ளேயே அது ரீச் ஆக முடியும். பட் என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு பிரேக்கிறப்ப என்னால் தான் லேட் ஆகுது. ஏன்னா இங்கே பாருங்களேன், டேய் ஓவர்டேக் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், பட் கொஞ்சமாவது இடணும். இங்கெல்லாம் ரோடு அப்படியே வெட்டி போட்ட மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கவும் முடியாது. ஆனால் செமையாக இருக்குதுங்க. இப்போ அடிக்கடி மழை நிறைய பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கெல்லாம் கூட நேற்றுக்கு செம மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பசுமையாக சூப்பராக மாறிடுச்சு. இன்றைக்கி நல்லா மழையில் மாட்ட போகிறோன்னு தான் எனக்கு தெரியும். இந்த தடவை மறக்காமல் ரெயின் லைனர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன மழை பெஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மலைக்கு இதாக தான் நான் வந்து ஷூ வந்து என்னோடய ரைடிங் ஷூ எடுத்துகிட்டு வந்தேன். ரைடிங் ஷூ நாசமாக போச்சு. புனிஞ்சனூர் அப்படிங்கிற இடம் தான் வந்து கர்நாடகா செக் போஸ்ட். தமிழ்நாடு செக் போஸ்ட் அங்கேயே முடிஞ்சுது, இது கர்நாடகா செக் போஸ்ட் ஆரம்பம். புனிஞ்சனூர், புளிஞ்சூர்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து ஆசனூர் ரெசார்ட்டுக்கு வர்றப்போ அடிக்கடி இங்கே வந்து போகிற இடம். இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு பார்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா தலை இருந்தது. கர்நாடகாவுக்குள்ளே வந்தால் சும்மா கயாமையான்னு இருக்குது கருமம். ஏதோ கச்ச கச்ச கச்சன்னு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போ அவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு இருந்தது. ரோடு நேர்த்தியாக இருக்கட்டும், அது சைடெல்லாம் செடி மரம், அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். பட் இது மிக்ஸ் ஆகி இருக்குது, விவசாய பூமி எல்லாம் இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கு. தாளவாடி 8 கிலோமீட்டர். நம்ம தாளவாடி போக போகிறதில்ல. இதுதாங்க இந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் கர்நாடகாவுக்குள்ளே வந்து திரும்பவும் தமிழ்நாட்டுக்குள்ளே போகலாம். தாளவாடிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கடா பசங்க. ஓஹோ ஓஹோ, இங்கே ரோடு அப்படியே பக்காவாக இருக்குதுங்க. அப்படியே ரோடோட கலரே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டாக இருக்குது. அண்ணே 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 அண்ணே, போகலாமா? ஏன் வரலாம் வாங்க. முன்னாடி ஒரு லாரி ஒன்று வந்துட்டுருக்கு, பார்த்து வந்துருக்குங்க. வரலாம் வான்னு சொல்லிட்டு. இல்லை, நான் போகிற வரைக்கும் வரல, இப்போ தான் டக்குன்னு வந்தது. இந்த வழியெல்லாம் வந்தால் டோல் இருக்காதுன்னு நம்பி வருவாங்க. ஆனால் இல்லை, இங்கேயும் டோல் இருக்குது. ஓகே, முன்னாடியில் அது இல்லை, இப்போ தான் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப சின்ன டோல் தான். என்ன ஊர்னே தெரில, சைன் போர்டெல்லாம் ஒன்றையும் காணோம். ஏதோ ஒரு ஊர், சாம்ராஜ் நகர் நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். பொங்கலவாடி இந்த பக்கம் ரைட் சைடு போனோம். மொபைல் டேட்டா இருக்குது இல்லையான்னு தெரியலையே, ரீசார்ஜ் பண்ணணுமா? இதா, இது நல்லாதான் இருக்குது. இது ஓகேவா? இது காட்டினது 440, இது 439. காய்ஸ், இந்த வண்டி தெரியுதா? இதைத்தான் நாங்கள் வந்து மகாபலீஸ்வர் எடுத்துகிட்டு போனோம். நானும் விஜய் செரி எல்லாம் போனப்போ இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போனது. வண்டி பையன் வண்டிங்கிறதுனால நான் 100க்கு மேலே ஓட்டலப்போ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 440 கிலோமீட்டர் இருக்குது இங்கிருந்தே. ஓகே, அப்போ ரோடு நல்ல ரோடு வந்துச்சு. இன்னும் வரைக்கும் வைக்க டஞ்சன் ரோடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பூரா இந்த மாதிரி ஆட்டோ தாங்க. டிரான்ஸ்போர்ட்டுன்னா அது தமிழ்நாடு தாங்க, வேறு எந்த இடத்துலையும் வந்து அவ்வளோ வசதி கிடையாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் மினி பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது. அந்தளவுக்கு வேறு ஸ்டேட்டில் இல்லைங்கிறது என்னோட கருத்து. இன்னும் நான் நிறையா ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறேன். கொல்லேகால் ரைட் சைடு. நாம் எப்படி போகணும்? நேராக தான் போகணும். ஓகே ப்ரோ, நம்ம கோயிலுக்கு போகிறோம். ஸோ நம்ம வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்றோம். ஓகேவா? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40. நம்ம காலையில் வண்டி எடுத்துருந்து 151 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். அவ்வளோதான் ஓட்டியிருக்கோம். பட் அப்படியே ஜாலியாக அனுபவித்து ஓட்டிகிட்ருக்குறோம். ஏன்னா பின்னாடி வர்ற வண்டி வந்து 100க்கு மேலே வராது. இப்போது 100 வருது. முதல்ல பார்த்தீங்கன்னா 80 தான் வந்துட்டு இருந்தா அப்படி. ஸோ ரொம்பவுமே இது பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி போயிட்டுருக்குறோம். முன்னாடி நான் வந்ததுக்கு இதுக்கும் எனக்கு கொஞ்சம் உல்ட்டாவாக தெரியுது. அப்போ ரொம்ப சின்ன ஊருக்குள்ளெல்லாம் பூந்து போகும். இப்போல்லாம் வந்து ரோடெல்லாம் நல்லா போட்டாங்க போல இருக்குது, அகலப்படுத்திட்டாங்க.
6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஞாபகம் குறைவாக தான் இருக்குது. 7 வருஷம். தலைவரை ஒரு 9:30 கேட்ட பிரேக்ஃபாஸ்ட் போட்டுடலாமா? அதுக்குள்ளே ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். வண்டிக்குள்ள குட்டி பசங்க கேமராவை பார்த்துட்டு எப்படி கையை காட்டுறானுங்க. சூப்பர்ரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். குழந்தைகளோட ஆர்வமே ஆர்வம். எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை கண்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்படியே எல்லாமே மறந்துடும். அது ஒரு மாதிரி அந்த வயசு எதுவுமே எனக்கு ஞாபகமே வராது. என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாள், நீ கொஞ்சம் லைட்டாக மென்டல் அப்படின்பா. இன்னைக்கு சிக்க போகிறோம். ஹோட்டல்னா இது ஏதோ ஒயின் ஒரு ஹோட்டல் இருக்குது, அது வேறையா? ப்ரோ இங்கே ஹோட்டல், நல்ல ஹோட்டல். ஸ்ட்ரைட்டா? ஓகே, தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஹோட்டல் பேர் இது? சிவ அமிர்தா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம். நடன ஹல்லி கரெக்டாக அந்த ஊரில் இருக்கோம். இங்கே இந்த வழியாக வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரொம்ப 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 கம்மி இருக்குது. சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குது. இவர் வேறு பின்னாடி வந்துட்டு இருக்கிற நம்மால் சோறுங்கிறாரு. ஆனால் எந்த சைடு பார்த்தாலும் பார் தான் இருக்குது, சோறு இருக்கிற கடையை காணோன்னா நான் தான் என்ன பண்ணட்டும். கரெக்டாக இங்கே வந்து கேட்டப்போ இங்கே ஒரு கடை இருந்தது, நல்லா இருந்தது. இங்கே மைசூர் அவுட்ருங்க, இது மைசூர் மசால் தோசை இருக்குது அப்படின்னாங்க. ஸோ மைசூர் அவுட்ரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு வாத்தியார் மகன்களை என்னப்பா பண்ணுறீங்க? ஒரு ஒற்றுமை என்னென்னா, உங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர் தான், இவங்க அப்பா ஹெட் மாஸ்டர் தான், பிரின்சிபல். ஒரு கொடுமை என்னென்னா, பையனுக்கு இன்னும் அரியர் இருக்குது. ஆனால் பையன் இப்போ மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். ஆஹா, இதுதான் மைசூர் மசால் தோசா. இது என்னமோ வெண்ணையா நெய்யா, இதுவே டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த முழிக்கிறேன்? எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலையா? நீங்கள் நல்லா இருக்கு, சூப்பர். அப்படி தான் சொல்லிக்கணும், நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. மைசூர் மசால் தோசை நல்லா தாங்க இருந்தது. ஒரு தோசை வந்து 125 ரூபா. பட் அதை எப்படி அந்த பட்டர்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதை எப்படி வச்சு சாப்பிட்றது என்னன்னு சத்தியமாக தெரியல. அந்த பட்டர் கொடுத்தாங்க, கொஞ்சம் சட்னி ஒரு கிண்ணத்தில் கொடுத்தாங்க, அப்புறம் சாம்பார் கேட்டு வாங்கினோம். அது எனக்கு தெரிஞ்சு 3 விதமான தோசை போல் இருக்குது. அதை போட்டு கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக கொடுத்துருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தகுதி மட்டும்தான் மசால் இருந்தது. மோட்டோ விளாக்கில் இவ்வளோ சாப்பாட்டை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா ஷேர் பண்ணுற அவ்வளோதான். மேலே பார்த்தீங்கன்னா மேகம் அப்படியே கருக்கிட்டு இருக்குது. பெருசாக மழை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு நல்ல மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேப் பார்த்து சொன்ன. அப்படியே நம்ம தினேஷ் 5 மணிக்கு மேலே ஹெவி ரெயின் இருக்குது அப்படிங்கிறாரு. சம்பவம் இருக்குது. கீர்த்திவாசன் ரொம்ப நாள் கழித்து ரைடு பண்ணுறான். கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு அவன் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஏன்னா ஆல்ரெடி 185 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். சரி, கீர்த்திவாசனுக்காக கொஞ்சம் பிரேக் அதிகமாக எடுத்துக்கிட்டோம். இங்கே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகுது இல்லைங்களா பெரிய லேனு, அது வந்து கார் போகிறதுக்காக மட்டும்தான். நாங்கள் தெரியல, நாங்கள் பாட்டுக்கு அதில் போயிட்டுருக்குறோம். அப்போவும் டவுட் ஆச்சு, என்னடா ஒரு பைக்கு கூட காணோம், பைக்கு பூரா இந்த சைடு வந்துட்டுருக்கு, கார் மட்டும்தான் அங்கே போயிட்டுருக்குண்ணே. நாங்கள் பாட்டுக்குள்ளே கிளப்பி ஊயின்ட்டு போயிட்டுருக்குறோம். ஸ்பீட் கேமராவும் இருக்குது. அப்புறம் ஸ்பீட் கேமராக்காக ஸ்லோவாக போயிட்டுருந்தோம். அப்புறம் டவுட்டு வந்தது. அந்த இடத்துல ஒரு பிரிவில் பார்த்தீங்கன்னா பைக் படம் போட்டு இன்டூ மார்க் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அட பாவிகளா, அவ்வளோ சூப்பராக இந்த ரோடு. கிளப்புன்னு கிளப்பலான்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி போது, கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது இன்றைக்கி இந்த ரோடு தான், இதுலேயே போவோம். இதில் பிரச்சனை வராத வரைக்கும் நல்லது. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராமத்து ஏரியா தான், பூரா மாட்டு வண்டியில கரும்பு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, ஒரு மேலே புகைக்கூண்டில் புகை போயிட்டுருக்குது. புகைக்கூண்டில் புகை தான் போகும். ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குங்க, சுகர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாங்க, சுகர்ஸு தான். ஆனால் ஒரு சின்ன சைஸ் சுகர்ஸ் போல் இருக்குது. இப்போ பாருங்கள் எத்தனை மாட்டு வண்டின்னு, கரும்பு பாருங்கள். இதெல்லாம் இந்த வழக்கம்லாம் நம்ம ஊரில் ஒழிஞ்சே போச்சு. இப்படி மாட்டு வண்டியில் கரும்பு ஏற்றிட்டு போகிற வேலையே இல்லை. இன்னும் கர்நாடகாவில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஆமாம், பூரா லாரியிலே நிற்கிது. மாட்டு வண்டி கிட்டத்தட்ட 50-100 மாட்டு வண்டி இருக்குது. லெஃப்ட்டு, ஐயோ சுற்றி அடிக்கிறாங்கப்பா. இது எங்கேயா ஒன்றுமே புரியல. கன்னடம் தான், ஆனால் எனக்கு பார்க்குறக்கு ஜிலேபி மாதிரி தெரியுது. ரோடு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தனே, சொன்ன நேரம் வாய வச்சான். வர்றா அவன் லோக்கல் போல் இருக்குது, இந்த பக்கம் ரெகுலராக போயிட்டுருக்கு. அப்படி
எங்கே அந்த ரோட்டில் அங்கே போய் வர்ற அப்படி. அண்ணே அண்ணே ரோடு எங்கேனே போகுது. வேண்டாம், மித வேகம் மிக நன்று, கரம் புறம் சிரம் நிட்டாதீர்கள்ங்கிற மாதிரி பார்த்து தான் போய்க்கணும். முன்னாடி வந்ததுக்கு பையன் ரோடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து அடடா தெரியாமல் சொல்லிட்டு அப்படின்னு. நீ என்ன சொன்ன? லாஸ்ட்டாக நாங்கள் வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஸ்பீடு பிரேக் அதிகம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் முன்னாடி நிறுத்தி சொன்னப்போ அது வரைக்கும் நல்லா தான் வந்தது. ஏன்னா அங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. இந்த வர்ற வழி பல்லாங்குழியில் ரோடு போட்டு வச்சுருக்கானுங்க. சாப்பிடும்போது யாராவது கேட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ என்னன்னு தெரியல. ரொம்ப இப்போ ஷோல்டர் பெயின் எனக்கே வந்துருச்சு இல்லை, எங்கள் தலைக்கே வந்துருச்சு. அப்போ எனக்கு வராமல் இருக்கும். I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign, a sign. I feel like I'm losing my mind. Is everybody? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:13 ஆச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன் என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதுன்னு கேட்டால் முன்னாடி வர்றவங்களும் சரி பின்னாடி வர்றவங்களும் சரி எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பாட் ஹோல் இருக்குது. இப்போ இந்த ரோடு பரவாயில்ல, இது மாதிரி இருந்துட்டு பிரச்சனையே இல்லை. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நொந்து நூடுல்ஸ் ஐட்டம், பாட் ஹோல்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அளவில்லாத ஸ்பீடு பிரேக்குங்க. திடீர்னு இப்படி ரோடு போயிட்டுருக்கும் ஒரு ஸ்பீடு பிரேக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி கியர் மாற்றி சக்குன்னு பிரேக் போட்டு அதில் தான் ஷோல்டர் பெயின் வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஹைவேஸில் 500 கிலோமீட்டர் கூட நான் ஸ்டாப்பாக ஓட்டலாம். பாருங்கள், ஸ்பீடு பிரேக் சாவே இல்லைங்க, சொல்ல வந்துருச்சு. அம்மா இன்னும் பார்த்தீங்கன்னா மேப் பிரகாரம் இன்னொரு 264 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். இப்போ வரைக்கும் ஒரு 300 கிலோமீட்டர் வந்துட்டோம். இந்த லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு 500 கிலோமீட்டர் ப்ளஸ் 600 கிலோமீட்டர் ரைடெல்லாம் போகவே இல்லை. நாம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சும்மா ஷார்ட்டாக தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 400 கிலோமீட்டர் அதிகபட்சமாக போவோம், 420 போவோம். இது வந்து ஒரு 600 கிலோமீட்டருங்கிறது வந்து பெருசு. அதுவும் இல்லாமல் வெறும் ஹைவேஸில் தான் முன்னாடி போனோம். இது வந்து ரொம்ப பேஜியான ரோடாக இருக்கா, அதனால் கொஞ்சம் எல்லா விதமான டெரைன்லேயும் போயிட்டு வருதுங்க. வேறு விதமாக இருக்குது. இதனோட ஒரு லேண்ட்ஸ்கேப்பே வேறு மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடம் கொஞ்சம் தூரம் ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாறுது. பட் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷிமோகா அப்படிங்கிற ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பைபாஸ் ஏறி இருக்கிறோம். ஒரு காக்கா இல்லைங்க, அப்படியே ஃப்ரீயாக நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஆனால் ரோடு இருக்குதா இல்லையான்னு தெரியலையே. ரோடு இருக்குது, அப்படியே செமையாக போயிட்டுருக்குறோம் ஜம்முன்னு. ரோட்டில் அடி பேட்ச் எல்லாம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன் புது ரோடு, அதுவும் ஜம்ப் ஆகி போகுது. செம மேலே உங்களுக்கு தெரியுதா இல்லையா கலர் டிஃப்ரெண்ட்டு? அந்த மேகக்கூட்டமெல்லாம் பாருங்களேன். இப்படி இருந்தால் ஒரு நாளைக்கு 800 கிலோமீட்டர் வேணாலும் அசால்ட்டாக ஓட்டலாங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் இவ்வளோ நேரம் வந்தது வந்து படிச்சிருச்சு. ஷோல்டரை கழட்டி கொஞ்சம் ஆயில் விட்டு மறுபடியும் மாட்டணும், அந்தளவுக்கு ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த வீடியோ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ செரி வீடியோவில் வர்ற மாதிரியே இருக்குது. அந்த பார்ட்டில் மட்டும் சூப்பராக இருந்தது. 2 பக்கம் நல்லா ஹைட்டாக செவர் இருந்தது. இங்கே வந்ததையுமே டக்குன்னு நம்ம ஊருக்கு வந்த மாதிரியே இருக்குது. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், அதாவது வண்டி குடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்ல வர்றாங்களா? அப்படி தானே ப்ரோ? அப்படி தானே மீனிங்க? டோன்ட் யோ குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதேன்னு சொல்ல வர்றாங்க. ஐயோ, இந்த இன்டர்காம் கனெக்ட் ஆகி நான் காமெடி பேசிட்டு அதையும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். கரெக்டாக இந்த இடம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ரோடு நல்லா அகலமாக இருக்குது, 4 வே. அதே மாதிரி 2 பக்கம் லைட்டும் சரி, அந்த பிரிட்ஜும் பாருங்கள் வித்தியாசமாக. இது நம்ம ஊர் மீன் இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி. எல்லா பக்கம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய நடக்குது. நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும். அப்படியே ரோட்டுக்கு அந்த சைடு ஓட்டினோம்னா ஃபாரினில் ஓட்டுறது தான். நம்ம லெஃப்ட் சைடு டிரைவிங்கிறதுனால இந்த பக்கம் தெரியுது. ரைட் சைடு போனோம்னா வேணால் சூப்பராக இருக்கும். அதாவது ஃபாரின் ஃபீல் வரும்னு சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு நல்ல.
இது என்னமோ ஹொசதுர்காவா என்னமோ ஒரு பேர். நான் இங்கே வந்ததே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். நாங்கள் வந்துட்டுருக்கோம், அப்படியே சல்லுன்னு உள்ளே வர்றான். அவன் லெஃப்டில் ஒரு வண்டி வருமா அப்படிங்கிற அந்த அவேர்னஸ்ஸு எதுவுமே இல்லை. அப்படியே வர்றான். ஒருத்தர் வண்டியில் போயிட்டுருக்கார், அப்படியே எச்சி துப்புறாரு. அட பின்னாடி யாராச்சும் இருக்கானா, வர்றானா, பார்க்குறானா? இங்கே ஒரு கல்ச்சர் அப்படி இருக்கும் போல் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 50 to 60 கிலோமீட்டர் பைபாஸு செம்மையாக இருந்தது. நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் ரோடெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களாட்டிருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருச்சு. ஒரு டவுன் இருந்து அங்கெல்லாம் நல்லா அடர்த்தியாக வாழ்கிறாங்க. ஆனால் எல்லாம் பாதி பேர் ரோட்லேயே வாழ்கிறாங்க போல். ஒரு டீ பிரேக் எடுக்கணுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 190 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இடையில அந்த ஃபியூல் அடித்தப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி குடித்தோம், வேறு எதுவுமே பண்ணல. பின்னாடி ஒருத்தர் ரத்த கண்ணீர் விட்டுட்டு வந்துட்டுருக்கோம். என்னடா கருமோ, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்க, இந்த நிழலும் இதுவும் வெயிலும் இங்கே வந்தால் எங்கே குழி இருக்குது எங்கே இது இருக்குதுன்னு இது அங்கே ஒரு குழியில் விட்டேன் நான். பின்னாடி ஒரு மனுஷன் சிரின்னு சிரிச்சிட்டு வர்றாரு. என்ற டப்பா மட்டும் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்பப்போ இருக்குதா? ஓகே. என்ன தம்பி, பண்ணு பிஞ்சு ஜாமு வெளியே வந்துருச்சாட்ருக்கு. ப்ரோ, டீ கடை இருந்தால் நிறுத்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு காஃபி கடையிலையாவது நிறுத்துங்க, ஏதோ அதை வாங்கி கொடுங்க. போ 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 டீ ஹப்புன்னு ஒன்று இருக்குது. அது டேய் தம்பி, 3 டீ, சார் வந்து 30 பன்னு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? எப்படி இருக்குது பன்னு பிக்கிற ஜாமைங்க? இப்போவே எங்கள்ல தண்ணி முட்டிக்கிட்டு வருது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. 200 கிலோமீட்டர் அந்த பெட்ரோல் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். பெட்ரோல் அடிச்சதுக்கு அப்புறம் இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர் வந்துட்டோம். FZ 250 என்னோட பழைய வண்டி பாசத்தில் இப்போ கீர்த்திவாசன் வண்டியை நான் ஓட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஒரே வீடியோவை போடணுங்கிறத என்னோட எண்ணம். ஆனால் இப்போ எடிட் பண்ணுறப்ப தான் தெரியுது ஃபுட்டேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக குயிக்காக வந்து நான் அடுத்த வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெயகின்.